A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 26 verse 4 to 5. ஸோ Proverbs 26வது அதிகாரம் அதில் 4லேருந்து 5வது வசனத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சோலமன் என்ன சொல்கிறாருன்னா, வெரி ஆப்போசிட்டான இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். அவர் சொல்கிறது பார்க்க ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, do not answer a fool. என்ன சொல்கிறாரு, முட்டாள்கிட்ட நீ பதில் சொல்லாதேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த வேர்ஸ்ல என்ன சொல்கிறாரு, ஆன்சர் அ ஃபூல்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இட் மீன்ஸ் ஸோ அதுதான். ஸோ நம்ம மெயின் வேர்ஸும் என்னது அதே தான். ஸோ சின்ன சம்மரியாக 2 வேர்ஸும் சேர்த்து தான் நம்ம கீ வேர்ஸு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இதில் பேசிக்கலி ஆப்போசிட்டான இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு முட்டாள் பதில் கேட்டால் பதில் சொல்லாத, ஆனால் ஒரு முட்டாள் பதில் கேட்டால் பதில் சொல்லுன்னு சொல்கிறாரு. ஸோ இதை தான் சொல்கிறார். ஸோ இதை வந்து வில் அனலைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கீவேர்ஸை ஒரு வாட்டி படிப்போம், which is 4 and 5. ஸோ நம்ம எடுத்திருக்க 2 வேர்ஸ் தான் கீவேர்ஸ், which is Proverbs chapter 26 verse 4 and 5. So don't respond to the words of a fool with more foolish words, or you will become as foolish as he is. Instead, if you are asked a silly question, answer it with words of wisdom, so that the fool doesn't think he is so clever. ஸோ இதுலேருந்து என்னன்னா, சாலமன் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஞானம் உள்ளவங்களாக இருந்தால், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு எப்போ பதில் சொல்லணும், எப்போ அமைதியாக இருக்கணும்னு தெரியும்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஞானம் உள்ளவன் தான் ஒரு முட்டாள் கேட்குற கேள்விக்கு நீ எப்போ பதில் சொல்லணும் இல்லை எப்போ பதில் சொல்லக்கூடாது தெரியும்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. என்னது, இப்போ இந்த மாதிரி தீ பிடிச்சா அதை அணைக்கிறதுக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ சில வாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வாட்டியும் என்ன பண்ண மாட்டாங்க, தண்ணி வச்சு அடிக்க மாட்டாங்க. சில வாட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்க அந்த சிச்சுவேஷனை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இது வந்து நம்ம எவ்வளோ தண்ணி அடித்தாலும் எதுவும் ஆகாது, இட்ஸ் பெட்டர் டு லெட் இட் பர்ன் அவுட். என்ன பண்ணுவாங்க, இது எரிஞ்சு முடியட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அது கூல் ஆகிட்டோன்னே we can spray water and then put out the remaining. ஸோ என்ன பண்ணுவாங்க, எல்லா வாட்டியும் உடனே எல்லா சிச்சுவேஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹேண்டில் பண்ண முடியுமா இல்லையா, தண்ணியை ஊற்ற மாட்டாங்க. அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, ஓகே இந்த இடத்துல நம்ம தண்ணி அடித்தா இந்த ஃபயர் வந்து குறைக்கலாம். சில இடத்துல என்ன பண்ணாலும் இட் வில் நாட் ஒர்க் அவுட், சில இடத்துல என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் ஒர்க் அவுட். ஸோ என்ன பண்ணுவோம், எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸை வந்து கொஞ்சம் அது காம் ஆகிட்டோன்னு தான் அடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்னென்னா, சில பேர் நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, நம்மக்கிட்டேருந்து ஒரு பதில் எதிர்பார்த்து கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க முட்டாள்தனமான கேள்வியாக இருந்தாலும் கேட்கணுன்ற என்ற இன்டென்ஷனோட கேட்பாங்க. சில பேர் என்ன கேட்பாங்க, சும்மா நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கோ இல்லைன்னா நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நம்மளை வந்து ஒரு கார்னரில் தள்ளி ஒரு மூலையில் தள்ளிட்டு நீ இந்த பதிலாக சொல்லணும், அதுக்காகவே நான் இந்த மாதிரி கேள்வி கேட்பேன். அந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, ஞானம் கொடுப்பாரு, எப்போ பதில் சொல்லணும் எப்போ பதில் சொல்லக்கூடாதுன்றது தான் சாலமன் நீங்கள் நம்மளுக்கு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் கேளுங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் எனக்கு ஞானம் வளருமா இல்லைனா ஒரு சண்டை தான் வருமா, இந்த கேள்விக்கு ஞானம் வளரும்னா அவங்களுக்கு ஞானம் வருமா இல்லை எனக்கு ஞானம் வருமா, இல்லைனா ஒரு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் வந்து இது ஒரு நல்ல கேள்வியா இல்லைனா இந்த கேள்வினால் ஒரு விவாகம் தான் வருமா, எங்கள் 2 பேருக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் சண்டை வருமா அப்படின்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அடுத்து ரெண்டாவது என்னென்னா, எக்கோ சேம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்கோ சேம்பர்ஸ்னால் யாரெல்லாம் ஒரு ஒப்பீனியனும் ஃபாலோ பண்ணுறாங்களோ, எல்லாருமே நான் யோசிக்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ வேறு ஒருத்தர், இப்போ பேசிக்கலி என்னென்னா, ஒரு கட்சி நடக்குது, ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது. அப்போ எதிர்கட்சியில் இருக்க ஒரு ஆள் மட்டும் சும்மா போய் சொல்கிறார், இல்லை நீங்கள் என் கட்சிக்கு தான் கரெக்டுனா யாரும் ஏற்றுப்பாங்களா, நீங்கள் லாஜிக்கலாக சொன்னால் இல்லை ஒரு நல்ல காரணத்தோடு சொன்னாலும், ஏன்னா அவங்களுக்கு என்னது, அவங்க என் கட்சி தான் கெத்துன்னு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த இடத்துல போய் இல்லை என் கட்சியில் நாங்கள் சொல்கிற பாருங்க, நீங்கள் சொல்கிறதோட நாங்கள் பெட்டராக பண்ணுறோன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ சில இடத்துல நம்ம எவ்வளோ பேசினாலும் நம்ம வார்த்தைக்கு என்ன இருக்காது, ரிசல்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கணும், அந்த ஞானம் இருக்கணும். சரி இந்த இடத்துல நான் பேசினா அவங்க மனசை மாற்றலாம், ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பேசினாலும் அவங்க மனசு மாற போகிறதில்ல, அப்போ நான் பேசி பிரயோஜனம் இல்லை, அந்த ஞானம் இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே சாலமன் சொல்கிறாரு, எப்போ பதில் சொல்லணும்னு நம்மளுக்கு தெரியணும், எப்போ பதில் சொல்லக்கூடாது, எப்போ பேசணும்னு நம்மளுக்கு தெரியணும், எப்போ பேசினா பிரயோஜனம் இல்லைன்னு நம்மளுக்கு அந்த தெரியணும். அந்த ஞானத்தை பற்றி தான் இங்கே சாலமன் சொல்கிறாரு. அண்ட் அதுதான் நம்ம டேக் அவே. ஸோ ஒரு சின்ன சம்மரியாக சொல்கிறேன்,
ஒரு ஃபயரு, அந்த ஒரு பெரிய தீ, அந்த தீயை அணைக்கணும்னா எல்லா வாட்டியும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஃபயர்மேனு தண்ணி வச்சு அணைக்க மாட்டாங்க. சில வாட்டி அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ தண்ணி அடைச்சாலும் வேஸ்ட்டு, அதனால் சில வாட்டி அவங்க விட்டுருவாங்க. தே வில் நாட் இன்டரப்ட் த ஃபயர். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், அவங்க கேள்வி கேட்குறது வந்து நம்மளே அந்த ஞானம் இருக்கும் நம்மளுக்கு. இவங்க கேள்வி எதுக்கு, ஒரு சண்டைக்காக தான் கேட்குறாங்களா இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்களா, அதை நம்ம அறிகிறதுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம பேசும்போது நம்மளுக்கே தெரியும் நம்ம பேசினா இவங்க ஏற்றுப்பாங்களா இல்லை ஏற்றுக்க மாட்டாங்களா. ஏற்றுப்பாங்கன்னா பேசுகிறது நல்லது, இல்லைன்னா பேசுகிறது வேஸ்ட். நான் என்ன சொன்னாலும், எவ்வளோ கரெக்டாக சொன்னாலும், எவ்வளோ ஃபேக்ட் எடுத்துகிட்டு வந்து சொன்னாலும், இல்லை எவ்வளோ ரேஷ்னலாக சொன்னாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னா தென் இன் தட் டைம் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டாக்கிங் டு த பர்சன். அந்த ஞானமும் நம்மளுக்கு இருக்கணும். அதான் இங்கே சொல்லணும்னு சொல்கிறார். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோடு முடிக்கிறேன். Loving Heavenly Father, thank you for this wonderful morning. Thank you for this wonderful devotion that you've given us through King Solomon, Lord. Lord, teach me when to speak and when to be silent. Lord, give me the wisdom to know when I should answer and when I should not answer, Lord. And teach me the wisdom so that I know when to ask and when not to ask, and when to convince and when not to convince. All of this in Christ's word, Christ's name I pray. Amen.